பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகிறேன். உம்மாலன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். உம்மாலன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்தம் ஒன்றையே நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகிறேன். ஆண்டவரே, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு அவரை போல தூய்மையாய் வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி அவரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்வோம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த புத்தகத்தை நிறைவு செய்கிற செப்பனியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களும் இறுதியில் முடிக்கப்படும் பொழுது நம்பிக்கையோடு, கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு கூட முடிக்கிறாங்க. ஏன்னா ஒருவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அதன் மூலமாக அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக எந்த தீர்க்க தரிசன புத்தகமாக இருந்தாலும் அதை முடிக்கும் பொழுது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார்கள். இங்கேயும் கூட செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3 வகையான பீப்புளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா எருசலேம் மக்கள், இன்னொருத்தவங்க புறதேசத்து மக்கள், மூன்றாவது மீதியானவர்கள், ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து தான் அந்த செப்பனியா 3:12 உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அந்த மீதியான ஜனங்கள் ஒரு சிறு கூட்டம்தான். அவர்களுடைய பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா பெரிதாக சொல்லப்படவில்லை. சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் முக்கியமாக மற்றவர்களிடத்திலே காணப்படாத ஒன்று அவங்களிடத்தில் இருந்துச்சு. என்னென்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்போ எருசலேம் பரிசுத்த நகரம் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் கருதப்பட்டாலும் செப்பனியா சொல்லும் பொழுது அந்த நகரம் பரிசுத்த நகரமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு 4 குறிப்புகளை அவர் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, ஏன்னா அது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை நம்பவில்லை, தேவனிடத்தில் சேரவில்லை. இந்த 4 குறைபாடுகளை எருசலேம் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டது. பேர் பரிசுத்த நகரம், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கு இடுக்கண் செய்கிறவர்களும் ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு முதல்ல செவி கொடுக்கல. சரி, செவி கொடுக்கலன்னு சொல்லி கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் கர்த்தரை நம்பலை, தேவனிடத்தில் சேரலை. இதுதான் அந்த பரிசுத்த நகரத்தினுடைய அலங்கோலமான நிலை. ஒருவேளை அன்றைக்கு எருசலேம் நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் இப்போ வசிக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்புற தோற்றத்தில் பரிசுத்தமாய், அன்புள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், பரிந்து பேசுகிறவர்களைப் போல வெளிப்புற தோட்டத்திலே காணப்பட்டாலும் உள்ளான மனிதனிலே இப்படித்தான் எருசலேமை போல தான் இருக்கிறோம். ஆகையாலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அந்த நகரம் தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நகரத்தில் உள்ள
மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள், முதலாவது அதிபதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டாவது நியாயாதிபதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லிட்டு அதே நகரத்தில் கர்த்தர் இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறாருங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்களா, கட்சிக்கிற சிங்கங்களைப் போல இருக்கிறாங்களா. நியாயாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்களா, சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பை மீதியாக வைக்காதமான ஓநாய்களைப் போல இருக்கிறாங்க. அதிபதிகள் சிங்கங்களைப் போல இருக்கிறாங்க, நியாயாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னா ஓநாய்களைப் போல இருக்கிறாங்க. சரி, தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்களாகவும், அதன் ஆசாரியர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பட்டணம் எப்படி இருக்கிறது, பட்டணத்தில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பட்டணத்தில் ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு வைக்கப்பட்ட அதிபதிகள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ஆசாரிகள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஆறுதலான விஷயம், கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்று இன்றும் மாறாதவர். அவர் அதுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் மட்டும் எப்படி இருக்காருன்னா நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் என்று சொல்லி அந்த எருசலேம் நகரத்தை குறித்து ஒரு விளக்கமான பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிற அந்த பட்டணம் எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்கிறார். இன்றைக்கு பரிசுத்தத்தை மற்றவர்களுக்குள்ளே கொண்டு செல்ல இன்றைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் எருசலேமை போல வெளியில் அது பரிசுத்த நகரம், ஆனால் உள்ளான விதத்தில் பார்க்கும் பொழுது இடுக்கன் செய்து ஊத்தை நிறைந்ததுமான ஒரு நகரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உடைய கரங்களுக்குள்ளே உடைய வார்த்தைகளுக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும் என்றால் முதலாவது நம்பிக்கை நம்ம மேலே நம்ப வேண்டும். ஏனென்றால் நீர் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீரோ நீதியுள்ளவராக இருக்கிறீர், அநியாயம் செய்யாமல் இருக்கிறீர். நாங்களும் கூட அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே மீதியான ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல நாங்களும் உம்மை நம்பி உம்முடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைத்து உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய எங்களுக்கு இணக்கமுள்ள இருதய தாரம் சொல்லி ஜெபித்து இந்த நாளை துவக்குவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, அவன் வாழ்க்கை செழிக்கும். அப்படிப்பட்ட செழிப்பை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஆமேன்.